ओम शांति। अव्यक्त समिति 6 जनवरी 2025। अब अपने दिल की शुभ भावनाएं अन्य आत्माओं तक पहुंचाओ. பாபா சொல்றார், குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற சுப பாவனைகளை மற்ற ஆத்மாக்கள் வரை சென்று சேருங்கள். சைலன்ஸ் की शक्ति को प्रत्यक्ष कर, அமைதி சக்தியை வெளிப்படுத்தி காட்டுங்கள். हर एक ब्राह्मण बच्चे में साइलेंस की शक्ति है. सिर्फ इस शक्ति को मन से तन से एमर्ज करो. ஒவ்வொரு பிராமண குழந்தையிடமும் இந்த சைலன்ஸ் சக்தி என்ற அமைதி சக்தியானது இருக்கின்றது. அதனால் அதை உங்கள் மனதின் மூலமாகவும் உடலின் மூலமாகவும் அதை வெளிக்கொண்டு வாருங்கள், வெளிப்படுத்துங்கள். அமைதி சக்தியை, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை நம்ம பிரத்யக்ஷம் பண்ணணும்ன்றார் பாபா. எப்படி பிரத்யக்ஷம் ஆகும்? அமைதி நிறைந்த நிலையில இருந்து நம்ம செயல்கள் செய்யும் பொழுது நம்ம கவனிக்கப்படுறோம், பார்க்கப்படுறோம். தானாகவே நம்முடைய அமைதியினுடைய சக்தி மற்றவர்களை நம்மை நோக்கி கவர்ந்திருக்கும். மற்றவர்களை கவர்ந்து இழுப்பது நம்முடைய நோக்கம் அல்ல. இது கவர்ந்து இழுக்கிறதுனா அந்த அமைதியில அந்த ஒரு கவர்ச்சி இருக்கு. அமைதினா எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாரும் அதை தான் தேடிட்டு இருக்காங்க. அதனால அந்த நம்ம உள்ளூர அனுபவிக்கக்கூடிய அமைதி தானாகவே வாயு மண்டலத்துல பரவி எல்லாருக்குமே சென்று சேருங்கிறத பாபா சொல்ல வர்றாரு. பாபா சொல்றார், एक सेकंड में मन के संकल्पों को एकाग्र कर लो तो वायुमंडल में साइलेंस की शक्ति के प्रकंपन स्वतः फैलते रहेंगे. ஒரு வினாடியிலே தங்கள் மனதின் சங்கல்பங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி விட்டீர்கள் என்றால் பிறகு வாயு மண்டலத்தில் அமைதி சக்தியினுடைய அதிர்வலைகளானது பரவி சென்று கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு நம்முடைய ஏகாகிரதா சக்தி, அதாவது மனதை ஒருமுகப்படுத்தும் சக்தி பவர்ஃபுல்லா இருக்குமோ, சக்திசாலியான நிலையில நாம் அதை எந்த அளவுக்கு கையாளுவோமோ அந்த அளவுக்கு அமைதி சக்தியினுடைய அதிர்வலைகளை வாயு மண்டலத்துல நாம பரவ செய்ய முடியும். ஏனென்றால் கான்சென்ட்ரேஷன் இருந்ததுன்னா நம்ம பாபாவுடைய நினைவிலேயே காரியத்தை செய்யறோம். அல்லது ஆத்ம உணர்வுன்ற கான்சென்ட்ரேஷன் இருக்கு, வேற எங்கேயோ அலைப்பாயறது இல்லை. அது போல எந்த விஷயத்தை எடுத்துக்கிறோமோ, அது ஞானத்தினுடைய சிந்தனையா இருக்கலாம், அது ஆத்ம பயிற்சியா இருக்கலாம், அல்லது பாபா நினைவா இருக்கலாம், அல்லது குறிப்பிட்ட ஸ்வமானத்திலேயே நாம நிலைச்சிருக்கலாம். இந்த மாதிரி மனதை உருமுகப்படுத்தும் பொழுது வாயு மண்டலத்துல அமைதி சக்தியினுடைய அதிர்வலைகள் தானாவே பரவி செல்லும். இன்னைக்கு முழுக்க நாம மனதை ஒருமுகப்படுத்தின நிலையில பாபா சொல்றார், ஒவ்வொரு பிராமண ஆத்மா கிட்டையும் சைலன்ஸ் சக்தி நிறைஞ்சிருக்கு. அப்ப நம்முடைய சைலன்ஸ் சக்திய, அமைதி சக்திய மனதின் மூலமா மற்றவர்களுக்கு தானமா கொடுத்துக்கிட்டே இருப்போம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.